சார் நீங்களும் ஆக்டரு, சார் விஜய் சாரும் ஆக்டரு. தற்போது வந்து அரசியல் களத்தில் வந்து குதிச்சிருக்காப்புல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இது எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே போட்டி போடுறாங்க. எல்லாரோட நோக்கம் என்னென்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவருக்கு அது செய்யுது. அவங்க லாங்குவேஜில் பேசுகிறது தான் அவங்களுக்கு புரியும். நடிகர் விஜய் வந்து கவனமாக இருக்க வேண்டும், அவருடன் இருக்கும் சகுனிகளை அவர் வந்து கண்டறிய வேண்டும் சொல்லிட்டு முன்னாள் தயாரிப்பாளரும் அவருடைய முன்னாள் மேலாளரும் பிடி செல்வகுமார் சொல்லியிருக்காப்புல. அது உங்களுடைய கருத்து எதுவும் இல்லை சார். அது பிடி செல்வகுமார் சார் கேள்வி. அவர் என்ன சொன்னார், என்ன கருத்து சொல்லியிருக்காரு அதை பற்றி? அவர் கவனமாக இருக்கணும். சரி, அவர் வந்து ரொம்ப கவனமாக, அவர் கூட சகுனிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்லுங்க. அவர் என்ன விஜய் சாருக்கு அதிகமாக படம் நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுத்துருங்க, அதனால உங்களுக்கு புரியுதுங்க. அவர் என்ன மீன் பண்ணாரு எனக்கு தெரியலங்க ஆக்சுவலாக. சார் நீங்களும் ஆக்டரு, சார் விஜய் சாரும் ஆக்டரு. தற்போது வந்து அரசியல் களத்தில் வந்து குதிச்சிருக்காப்புல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இது எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இது தெரியலங்க ஆக்சுவலாக. எனக்கு பெரிய அரசியல் அறிவெல்லாம் கிடையாது. நான் ஆக்டர்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியல. நான் ஆக்டரா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே போட்டி போடுறாங்க. எல்லாரோட நோக்கம் என்னென்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து குதிச்சாலுமே சந்தோஷம்தான். நீங்கள் கூட போய் குதிக்கலாம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம போட்டியாக பார்க்கணுன்னே தெரில. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக படப்படையாக எல்லாம் கிளம்பி வராங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரும் வரட்டும், இன்னும் பலரும் வந்து இறங்கி செய்யட்டும். இந்த இயற்கை வேளாண் மாநாடு வந்து இப்போ நடந்தது சார். சமீபத்தில் ஒரு 2 days முன்னே மாநாடு நடந்து அதில் வந்து பிரதமர் மோடி கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அந்த விவசாயிகள் பேசுறது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது, ஆனால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தமிழில் பேசியிருப்பாங்களா இருக்கும் ஆக்சுவலாக. இப்படி தமிழில் பேசினா அவருக்கு எப்படி புரியும்? அவருக்கு அது செய்யுது. அவங்க லாங்குவேஜில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அப்படியே தான் இருக்கும் ஆக்சுவலாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.